இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் வந்தது. உனக்கு நான், எனக்கு நான். உனக்கு ஒன்று என்றால் எனக்கு ஒன்று, உனக்கு ஒரு கேடு வந்தால் நான் வருவேன், எனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நீ வரும். அப்படி என்றால் காஷ்மீருக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே எல்லை தகராறு, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் அப்படி நீங்க சொன்ன மாதிரி இந்த நேட்டோலாம் உருவாகாது. அப்படி உருவாகினாலும் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம். சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் இனி பெட்ரோலியத்தை மாத்திட்டு வேற லைனுக்கு போகணும்னு தான் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதில் பெரும்பான்மையான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வருது? இந்தியால தான் வருது. அப்ப அவர்கள் இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர எந்த ஒரு நாடும் போர் செய்வதற்கு விரும்பாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்திய பிரதமர் அவர்கள் இந்த நேரத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போனாரா இல்லையா? ஆமா. 5 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப ஈரான் என்ன சொன்னது நேற்று அப்பாஸ் அராக்சி, சைனாவை அமெரிக்காவோடு இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த வாரம் புட்டின் வரும் சைனாவுக்கு. உடனே நிலைமை மாறுமா இல்லையா? ஜப்பான் கப்பலும் இந்திய கப்பல் 2 கப்பலும் நேற்று புறப்பட்டு வந்து சீனாவுக்கு போயிட்டு 30 கப்பல்ல 2 இந்திய கப்பல், மற்றொன்று ஜப்பான் கப்பல், மற்றொன்று சீனா கப்பல். சீனாவுக்கு ஒரே கப்பல்ல மட்டும் 2 மில்லியன் 20 லட்சம் பேரல்கள் வந்துச்சு ஒரே கப்பல். எவ்வளவு பெரிய விஷயம். பெஞ்சமின் நெத்தன்யாஹு பிரதமர் மோடிக்கான நெருக்கம் இருக்கிறது. அதே மாதிரி நஹ்யானுடைய சொந்த காரில் பிரைம் மினிஸ்டர் அழைத்து செல்கிறார். ஆனால் ஈரான் அதை பார்க்கவில்லை. அதே போன்று ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். இஸ்லாமிய நாட்டோ, அதாவது நாட்டோங்கிறது ஏற்கனவே வந்து ஒரு நாட்டு மேலே ஒரு பாதிப்பு வந்தால் அந்த நாட்டோ நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அந்த நாடு மேலே போர் தொடுத்தால் தான் பொருள் பார்க்கப்படும். இப்போ இஸ்லாமிய நாட்டோன்னு ஒன்று உருவாக்குவதற்கான காரணம் என்ன? உருவாக்குவது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யார் சேருவார்கள் இஸ்லாமிய நேட்டோவில்? இப்பொழுது இஸ்லாமிய சுன்னா பிரிவின் தலைவராக எர்டோகன் தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஷியா பிரிவினுடைய தலைவராக ஆயத்துல்லா காமினி இப்பொழுது இல்லை, அவர் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் உலக முஸ்லிம்களின் தலைவராக முகமது பின் சல்மான் சவுதி அரேபியா நின்று கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் பாருங்கள், ஒபேக்ல இருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியே வந்து விட்டது. இப்போ ஒபேக் என்பது என்னது? ஆயில் அண்ட் பெட்ரோலியம் சர்வதேச ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் தான் ஒபேக். அதிலிருந்து வெளிவந்த பிறகு இவர்கள் இஸ்லாமிய நேட்டோவை உருவாக்குவது யார்? அதற்கான பிரசிடென்ட் யார்? அதற்கான தலைவர் யார்? நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதற்கான சாத்தியம் கொஞ்சமும் இல்லை. இல்லை, இப்போ பாகிஸ்தானு, சவுதி, அதே போல் கத்தார், அதுக்கப்புறம் இட்டாலி, இப்போ துருக்கி இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான நகர்வாகளா சர்வதேச அளவில் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ஆள். நீங்கள் சொல்லக்கூடிய அவ்வளவு பேரும் அமெரிக்காவுடைய ஆட்கள். ஒரு சுயாதீனமாக ஈரான் சொல்வதை போன்று செல்ஃப் ரிலையண்டாக இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் ஒரு தனித்துவமான நாடு, அதில் சந்தேகமும் இல்லை. முஸ்லிம் நாடில் துருக்கியும் தனியாக இருக்கிறது. அவர்களும் நல்ல ஒரு பெரிய 5ஆம் தலைமுறை விமானத்தை தயார் செய்திருக்கிறார்கள். ஈரான் அதே போன்று தனித்துவமாக இருக்கிறார்கள். மீதி நாடுகள் எல்லாரும் துபாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது யுஏஇ எடுத்துக்கொண்டாலும், சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டாலும், குவைத்து, கத்தர், பஹ்ரைன், ஓமன், எல்லா நாடுகளும் யாருடைய ஆட்களாக இருக்கிறார்கள்? அமெரிக்காவுடைய கையால தான் இருக்கிறார்கள். இல்லை, இது வந்து அமெரிக்காவினுடைய பிடிகளில் இருந்து மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய பிடிகள் தளருது. இப்போ நமக்கான இராணுவத்தை இந்த கூட்டமைப்பு மூலமாக வழிபடுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்ல. நாளைக்கு சவுதி மேலேயோ இல்லை பாகிஸ்தான் மேலேயோ அந்த நோக்கம் இருக்கும்ல. உலகம் உருண்டை என்பது எப்படி உணரப்பட்டது? ஒரு மனிதன் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியிலிருந்து பயணிக்கிறான், பின்பு அதே புள்ளியை வந்து அடைகிறான். அப்போதான் கண்டுபிடித்தார்கள் உலகம் உருண்டை என்று. நாம் என்ன கேட்கிறோம்? ஒரு பேச்சுவார்த்தை கத்தரில் நடக்கிறது, தோஹாவில். பேச்சுவார்த்தை இந்த போரை சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கு காசாவுடைய விவகாரத்தை நடத்துகிறார்கள். திடீரென பேச்சுவார்த்தை நடத்தி கொண்ட இடத்துல கத்தருக்குள்ளே மிசைலை தாக்கி 6 பேரை கொலை செய்து விடுகிறது இஸ்ரேல். இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள. உடனே சவுதி அரேபியா அப்போதான் முதலாக விழித்து கொண்டு பாகிஸ்தானோடு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க? பாகிஸ்தானோடு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆயுதத்தை எங்களுக்கு தர வேண்டும், அதுவும் அணு ஆயுதத்தை தர வேண்டும். ஏனால் இஸ்ரேல் வந்து
அவனுக்காக சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோஹாவிலே கொண்டு போட்ட பிறகு நாம் அதில் பாதுகாப்பு இல்லை என்று உடனடியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டதும் இல்லை, 27,000 கோடி ரூபாய் இப்போ கொடுத்தாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு. கொடுத்து இன்றும் கூட 15,000 படைகள் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க? சவுதி அரேபியாவில். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால், அப்படி அவர்கள் தனித்துவமாக உருவாகுவதற்கு ஒரு செல்ஃபாக அவர்களுடைய ஆய்வுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த நேட்டோ உருவாகும். உலகத்தில் உண்மையான நேட்டோ படைகள் யார்? பிரான்ஸ் இருந்தார்களா இல்லையா? அவர்கள் தனி ஒரு நாடு, தனி ஆயுதம். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம், அதே மாதிரி பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மன், இந்த நாடுகள் எல்லாருமே தனித்துவமான ஒரு 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 சிறந்த, உக்ரைன் கூட அதில் சேரக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இல்லையே. இப்போ அவர்கள் அமெரிக்காவோடு நேசமாகத்தான் இருந்தார்கள், அமெரிக்காவை நம்பி இருக்கவில்லை. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்குது ரஃபேல், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பிரான்ஸில் உள்ளது ரஃபேல். அப்படி ஒரு நிலை இன்னைக்கு மத்திய கிழக்கில் எந்த நாடுகளும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கிறது. அவர்கள் தனித்துவமாக ஆய்வு செய்கிறார்கள். துருக்கி, அதே மாதிரி துருக்கியும் தங்களை வளப்படுத்தி கொண்டது. கேட்க வேண்டாம், உலகத்துக்கே அச்சுறுத்தக்கூடிய ஈரான் இருக்கிறது. அப்ப ஈரானை தவிர்த்து இவர்கள் அனைவரும் அமெரிக்காவின் பக்கமும் யூதர்களின் பக்கமும் இருக்கும்போது எப்படி ஒரு இராணுவம் வரும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய காலத்தில் அமெரிக்கா யூதர்கள் இல்லாத ஒரு வளமான செழிப்பான இஸ்லாமிய கூட்டரசை உருவாக்க முடியும். அமெரிக்காவும் யாரும் இல்லாமல், யூதர்களும் இல்லாமல் ஒரு கடுமையான செழிப்பான ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். ஆனால் அதை உருவாக்க அனுமதிக்க மாட்டார்கள். ஏனால் பாகிஸ்தான் இருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் இருக்கிறது. மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக அசர்பைஜான், கஜகஸ்தான், துர்க்மிஸ்தான் எல்லா இஸ்லாமிய நாடுகள் தான். காஷ்மீர் வளைகுடாவில் இருக்கிறது பாருங்க, ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்றார்களே, அதில் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். அந்த நாடுகள் ஈரான், ஈராக், சிரியா எல்லாம் ஒன்றுபட்டால் அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒன்றுபட்டால் யாரு? இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை என்று இப்போது தெரிந்து விட்டது. என்ன விமர்சன பார்வை வைக்கப்படுது அப்படின்னா, ஒருவேளை அந்த இஸ்லாமிய நாட்டோ ஒன்று உருவாகினால் அது இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பாகிஸ்தானுக்கு ஒரு வலிமை பெறுவதாக அது மாறும். அதுவும் இந்தியாவுடைய வெளியுறவுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா, பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா? இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் வந்தது. உனக்கு நான், எனக்கு நான். உனக்கு ஒன்று என்றால் எனக்கு ஒன்று, உனக்கு ஒரு கேடு வந்தால் நான் வருவேன், எனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நீ வரணும். அப்படி என்றால் காஷ்மீருக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே எல்லை தகராறு இருந்து கொண்டிருக்கிறது. முஜாஹிதீன்கள், ஏராளமான காஷ்மீர் போராளிகள் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகும்போது அமெரிக்காவில் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி முடிந்தோம். இப்போ சவுதிகிட்ட கேட்டாங்க, இந்த பிரச்சனை நடைபெறுகிற போது, நடந்து முடிந்த பிறகும் எங்கள் இந்தியா உங்களுக்கு ஒன்று என்றால் நாங்கள், எங்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் என்று சொன்னால், பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போது இந்தியாவோடு எல்லை தகராறு காஷ்மீர் விடயத்தில் நீங்கள் தலையிடுவீர்களா என்று கேட்டபோது தெளிவான பதிலை சொன்னார்கள், அதில் நாங்கள் வரப்போவதில்லை. தெளிவாக சொன்னார், அதில் நாங்கள் வரப்போவதில்லை. இப்பொழுது ஈரானுடைய விவகாரத்தை நீங்கள் பாருங்கள். இந்திய பிரதமர் அவர்கள் இந்த நேரத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போறார். போனாரா இல்லையா? ஆமாம். 5 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆமாம், இது நடந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியாவினுடைய ஆயில் ஃபீல்டு, கல்ச்சரல், வங்கி துறைகளிலும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. யாரு? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அதற்கு ஆயில் அங்கிருந்து இம்போர்ட் பண்றதற்கும் எல்லாவற்றுக்கும் அக்ரிமெண்ட்டை பிரதமர் மோடி போட்டு வேற நாட்டுக்கு போயிட்டார். 5 நாடுகள் பயணம். யுஏஇல ஒரு சிறந்த 2 பக்கமும் F-35ங்கிற அளவுக்கு விமானங்கள்லாம் வரவேற்று இந்திய பிரதமருக்கு உரிய கண்ணியம் கொடுத்து அழகாக வரவேற்று போனாங்க. அது பிரச்சனை கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா, இப்போ ஈரான் என்ன சொன்னது நேற்று அப்பாஸ் அராகச்சி, இந்தியா எங்களுடைய நண்பர் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யுஏஇக்கும் ஈரானுக்கும் ஆகாதல்லவா? ஆமாம். இஸ்ரேலுடைய பகை ஆகாதல்லவா? இந்த 2 பேரோடையும் இந்தியா கூட்டணியாக இருக்கிறது அல்லவா? இப்போது ஹெர்மூஸ்லேருந்து நேற்று 2 கப்பல் வந்துச்சு. எப்படி கப்பல் வந்திருக்கு? நேற்று 2 கப்பல் வந்துச்சு. ஜப்பானுக்கு ஒரு கப்பல் வந்துச்சு. ஜப்பான் கப்பலும் இந்திய கப்பல் 2 கப்பலும் நேற்று புறப்பட்டு வந்துச்சு. சீனாவுக்கு போயிட்டு 30 கப்பல்ல 2 இந்திய கப்பல்.
மற்றொன்று ஜப்பான் கப்பல், மற்றொன்று சீனா கப்பல். சீனாவுக்கு ஒரே கப்பலில் மட்டும் 2 மில்லியன் 20 லட்சம் பேரல்கள் வந்துச்சு ஒரே கப்பலில். எவ்வளோ பெரிய விஷயம், திங்க் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்றால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போதான் நீங்கள் சொல்லுங்க, அமெரிக்கா வந்து சீனாவுடைய வைரி. சீனாவை க்ளோஸ் செய்வதற்கே அமெரிக்கா ஹெர்மூஸை முடக்கி போட்டான். இப்போ ஹெர்மூஸை முடக்கினது சீன பொருளாதாரத்துக்கு தானே அடி. சீனாவில் இன்னைக்கு ஹெர்மூஸ் முடங்கி இருக்கிறது. சீனாவுடைய பிளாஸ்டிக்கு, சீனாவுடைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ஹவ் பீன் பேரலைஸ்டு, எல்லாமே முடங்கிட்டு. அப்போ அந்த இடம் அங்கே வெனிசுலாவில் அங்கே 60 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே 45 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எங்க ஈரானில். இப்போ சிலவங்க விவரம் தெரியாம ஈரானை கைவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கைவிட முடியும்? ஈரான்ல கொஞ்சமா வளம் இருக்கு, அற்புதமான வளம் இருக்கிறது. ஆக உலக அளவுல சரி பார்த்து கொள்ளலாம். சீனா என்ன சொன்னாங்க? வேற ஒன்றும் சொல்லலை. ரைட்டு, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, உண்மைதான், கரெக்டு தான், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு சீனா சொன்னதாக இன்னைக்கு காலைல செய்தி வந்துச்சு. எப்படி என்ன செய்தி வந்துச்சு? இல்லை, அவங்க வச்சுட்டு போறாங்க தேச சொத்து, அதை ஏற்று நான் அதை விட்டு விடுகிறேன்னு சொன்னாங்க. நீங்க கேட்ட மாதிரி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நேட்டோ வரும்போது பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் வலுப்பெறுமே, அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்காதா? இஸ்லாமிக் நேட்டோ என்கின்ற ஒரு வருகிற போது நிச்சயமாக அது அச்சுறுத்தலாக இருக்காது. ஏனால் இந்தியா வந்து ஒரு பெரிய தொழில்நுட்ப எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. எங்க மல்டி டைமென்ஷன்ல ஈராக்கோடு இருக்கிறாங்க, ஈரானோடு இருக்கிறாங்க. ஈரான் இப்போ நேற்று தான் வந்து பேசினார், நாங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கணும். அப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட பிரதமர் மோடிக்கான நெருக்கம் இருக்கிறது. அதே மாதிரி நஹ்யானுடைய சொந்த காரில் பிரைம் மினிஸ்டர் அழைத்து செல்கிறார். ஆனால் ஈரான் அதை பார்க்கவில்லை. அதே போன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் அப்படி நீங்க சொன்ன மாதிரி இந்த நேட்டோலாம் உருவாகாது. அப்படி உருவாகினாலும் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. ஏன்னா இந்தியா வந்து வருங்காலத்தில் பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்டர் பார்ட்னர்ஸ், பெரிய தேசம், உலகின் மிகச்சிறந்த மார்க்கெட். இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் இனி பெட்ரோலியத்தை மாற்றிட்டு வேற லைனுக்கு போகணுன்னு தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் பெரும்பான்மையான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வருது? இந்தியாவில் தான் வருது. இந்தியாவினுடைய மிக முக்கியமாக ஐடி ப்ரொஃபஷனில் வரப்போகுது, இந்தியாவுடைய கட்டமைப்புகளில் வருது, இந்தியாவினுடைய ரிஃபைன் சிஸ்டமில் வரப்போகுது. அராம்கோவினுடைய ஒரு யூனிட் இந்தியாவில் திறக்க போகிறாங்க. எவ்வளோ அதனுடைய மொத்த மதிப்பு? 180 ட்ரில்லியன் சொல்லப்படுகிறது. சில முதலீடு 1.6 ட்ரில்லியன் சொல்லப்படுது. 180 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு யூனிட்டை இந்தியாவில் வைக்க போறாங்க. ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய கன்சியூம் சென்டர் இந்தியா. 88% வந்து இம்போர்ட் செய்கிறது இந்தியா. 16லிருந்து 20% சவுதியிலிருந்து வருகிறது. அப்போ அவர்கள் இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர எந்த ஒரு நாடும் போர் செய்வதற்கு விரும்பாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த அணு ஆயுதங்கள் வைப்பது, சீரியஸ் வைப்பதெல்லாம் அச்சுறுத்துவதற்கு. பைத்தியக்காரத்தனமாக 80 வயசிலானவன மண்டை குழம்பி போய் ஒரு பிரசிடென்ட் போர் செய்கிறாரே தவிர எந்த ஒரு தேசமும் போரை விரும்பாது. இப்போ இவ்வளோ ஏற்கனவே இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி சொல்லிடுவோம். அணு ஆயுத கப்பல்னு வந்திருக்கு இன்னைக்கு காலையில். எங்க உள்ள கப்பல் தெரியுமா? யூகேல இருந்து வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? அரபிக்கடலுக்கு வந்திருக்கு. அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், பெர்ஷியன் வளைகுடா, செங்கடல், ரெட்சி எல்லாமே ஒன்று தானே, இப்படி இப்படி ஒரு பாதத்தில் தானே இருக்கு. அங்கே கொண்டு வந்த உடனே நீங்கள் என்ன புரிந்து கொள்வீர்கள் எல்லாரும்? ஆஹா, யூகே எம்டிஓ, யூகே மேரிடைம் பவுண்டரி எல்லாம் வந்து செய்து விட்டார்கள். அது ஒன்றும் நடக்காது. அவர்கள் வேற வேற பர்பஸுக்கு வருவார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்னைக்கு 2 கப்பல் வந்துச்சு. இப்பொழுது எந்த கப்பல் வந்து? பிரான்ஸ்லேருந்து ஒரு கப்பல், அதே மாதிரி யூகேலேருந்து ஒரு கப்பல். உடனடியாக ஈரான் வந்து பதில் சொன்னது, நாங்கள் சரியான பாடம் கற்பிப்போம். இப்போ உடனே அவர்கள் பதில் சொன்னார்கள். யார்? கேமரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் போருக்கு செய்வதற்கு வரவில்லை, ஹெர்மூஸின் போருக்கு வருவதில்லை. ஹெர்மூஸினுடைய போர் நிலைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் நாங்கள் அந்த சரி செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்று டக்குன்னு பல்டி அடித்தார்கள். இமானுவேல் மேக்ரான் சொன்னால், நாங்கள் ஈரானோடு இணைந்து வேலை செய்வதற்கு தான் வந்திருக்கிறோமே தவிர ஈரானை எதிர்த்து நாங்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அமெரிக்கா ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி, உலக சமூகம் இருந்து அமெரிக்கா தனித்திருக்கிறது. இன்று காலை என்ன சொல்கிறார்கள்? இஸ்ரேல் எல்லாரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். எந்த நாடு வருவான் இஸ்ரேலோடு போரிட? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் சொன்னார்கள்? ஜெர்மன் என்ன சொன்னது, ஸ்பெயின் என்ன சொன்னது, இத்தாலி என்ன சொன்னது, யுனைடெட் அரபு என்ன சொன்னது, பிரான்ஸ் என்ன சொல்லுது? நேட்டோ நாடுகளில் உள்ள நாடுகளை தாக்கினால், ஒசாமா பின் லேடன் தாக்கினால் நாங்கள் வந்தோம். 18 வருஷம் போர் செய்யும் ஆப்கானோடு. இது இஸ்ரேலுக்கு உங்களுக்கான போர்.
அதுக்கு நாங்கள் ஏன் வரோம் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. நீங்கள் எல்லாம் ஆண்மை இல்லாதவர்கள், நெஞ்சில் மஞ்சம் இல்லை, தைரியம் இல்லை, காகித பூக்கள், காகித புலிகள் கண்ட மாதிரி உனக்கு எங்கிட்ட வாங்கி தின்றுட்டு ஒன்றும் செய்யலைன்னு அமெரிக்கா திட்டினான். அதையெல்லாம் அவர்கள் மறந்து போகவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக இப்பொழுது உலக சூழலியல் ஃபுல்லா மாறுது. இன்று நாம் சைனாவை அமெரிக்காவோடு இணைத்து இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த வாரம் புட்டின் வரப்போகிறார். சைனாவுக்கு. உடனே நிலைமை மாறுமா இல்லையா? அவர் என்ன உறுதியை கொடுத்தாரு? தைவானுடைய நாங்கள் தாக்க மாட்டேன்னு சொல்லலை. அதே சமயம் தைவானை தாக்க மாட்டேன்னு சொல்லலை. மற்ற விஷயங்கள் நீங்கள் எங்கள் நாட்டில் வாங்கிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சோயாபீன்ஸ் அனுப்புறதோட சரி. அப்புறம் எங்கள் நாட்டில் இருந்து கூட்டு வந்த 17 பேருக்கு பிஸ்னஸ் செய்ய அனுமதி கொடுங்கன்னு சொன்னார். இப்படியெல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி போற நிறுத்தினா உங்கள் மேலே இருக்கக்கூடிய 150% வரி விதிப்பை நாங்கள் நீக்குகிறோம் என்று சொன்னார். சீனா இவன் வரி விதிப்பு விதிச்சாலும் விதிக்காட்டாலும் சீனாவுக்கு வியாபாரம் செய்வதற்கு பெரிய நாடுகள்லாம் இருக்கு. அது உற்பத்தி, அது இட்ஸ் நாட் அ சர்வீஸ் ஓரியன்ட் கண்ட்ரி. அது மேனுஃபேக்சரிங் செக்டர். அது உற்பத்தி செய்கிற சீனாவில இருந்து எல்லாம் வருது. இந்தியாவுக்கே தேசிய கொடியும் சீனாவிலிருந்து வருது, அதை குத்துகிற பின்னும் சீனாவிலிருந்து, சாப்பிட்டதை பல்லை குத்துவதற்கு பிக்கிலும் சீனாவிலிருந்து வருகிறது. அமெரிக்காவுக்கும் செல்லும். பட்டேலுக்கு சிலை வைக்கிறதும் சைனாவிலிருந்து தான் எல்லாம் வருகிறது. பட்டேலுக்கு சிலை வைப்பதும் சீனாவிலிருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த நாட்டில் பிரதமர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? நாங்கள் எத்தனை வளர்ச்சி அடைந்துட்டோம். ஒரு வளர்ச்சியும் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த நாட்டில் பிரதமர் அவர்கள் 225 லட்சம் கோடி கடன் வாங்கி கட்டமைப்புகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அதே போன்று இந்திய டாலர் 56 ரூபாய் இருந்துச்சு 2013. இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 95 ரூபாய் ஆயிடுச்சு. 95 ரூபாய் ஆச்சு. விலைகள்லாம் 60 ரூபா இருந்த பருப்பு 150 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லாமே கூடி போயிடுச்சு. சம்பளம் ஒன்றும் கூடல. 2013 10,000 வாங்கினா இன்னைக்கு 25,000 வாங்குறான். 10,000 வாங்குறான், 15,000 வாங்குவான். நாட்டினுடைய பொருளாதாரம் அரிசி 45 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 70 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் அந்த முகமூடியை போர்த்தி கொண்டு விஸ்வகுரு, அந்த குரு, இந்த குரு, ஒன்றும் நடக்கவில்லை. வழக்கம் போல் தேசம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். இவர் ஒன்றும் செய்யவில்லை. நல்லா புரிந்து கொள்கிறது உங்களுக்கு. இப்படிதான் சர்வதேச செய்திகளும் இருக்கிறது. சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.